புது வருடத்தில் நம்பிக்கை பெருகட்டும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால் வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. அன்பானவர்களே, சென்ற வருடம் வனாந்தர பாலைவன வாழ்க்கை வாழ்ந்து மிகவும் மனம் சலித்து போயிருக்கின்றீர்களா? போன வருட துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் துன்பம், கஷ்டம், வியாதி, மரணப்படுக்கைகள், பண கஷ்டம், சமாதானமின்மை, குழப்பங்கள், கலகங்கள் என்று அங்கலாய்த்து போய்விட்டீர்களா? வாக்குமாறா தெய்வம் உங்களையும் என்னையும் பார்த்து, பயப்படாதே, கலங்காதே, இந்த வருடம் வனாந்தரத்தில் வழி பிறக்கும், அவ்வாந்தர வெளியிலே வழிகள் உண்டாகும் என்று சொல்கின்றார். நம்பினால் தேவனின் மகிமையை மாட்சிமையை காண்பாய். யோவான் 11:40. ஆம், விசுவசிப்போம். போன வருட துன்பங்கள் அனைத்தும் நீங்கி தேவனில் நான் மகிழ்வேன் என்று மட்டும் விசுவசிப்போம். நிச்சயம் மனக்கண்கள் காண்பதை மாம்சீக கண்களும் பார்க்கும். ஏனென்றால் ஆண்டவரின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது. அவர் வாக்கு மாறா தேவன். வனாந்திரம் போன்ற நம் வாழ்க்கை வயல் வெளியாக தேவையான ஒன்று விசுவாசம் மட்டும்தான். துன்ப நேரத்தில் நல்லது நடக்கும் என நினைப்பது மிகவும் கஷ்டமான காரியம்தான். ஆனால் நம்பிக்கையை துவக்குகிறவரும் முடிப்பவருமான எபிரேயர் 12:2 தேவனிடம் நம் தேவைகளை சொல்வதற்கு பதிலாக, தேவனே என் விசுவாசத்தை பெருக்குங்கப்பா, எதிர்மறையான நினைவுகளை கொண்டு வரும் எதிரியின் செயல்கள் அனைத்தையும் இயேசுவாகிய உமது பெயரால் தவிடு பொடியாக்கிவிடும் என விசுவாசத்திற்காக மட்டும் மன்றாடுவோம். நாம் அதிசயத்தக்க வகையில் நம் நம்பிக்கை பெருகும். அற்புதங்களும் அதிசயங்களும் தானாகவே நம் வாழ்க்கையில் நடக்கும். புது ஆண்டு என்றாலே புதிய வாய்ப்புகள், புதிய சந்தர்ப்பங்கள், புதிய உயர்வுகள் நமக்கு வரும் என எதிர்பார்ப்போம். இந்த புத்தாண்டிலே புதிய காரியத்தை செய்கிறேன் என வாக்களிக்கும் தேவன் நம் விருப்பங்களை நிறைவேற்றுவார். கடந்த வருடத்தில் கரடு முரடாக இருந்த நம் பாதையை சரி செய்வார். நெய்யாய் பொழியச் செய்து பின் இனிக்கும் நன்மையால் நம்மை முடிசூட்டுவார். ஆம், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. திருப்பாடல்கள் 65:11 என்ற அவரது வாக்கின்படி நன்மையான பாதையில் இந்த வருடத்தை கடக்கச் செய்வார். பழைய ஆண்டு கடந்து போய்விட்டது. பழைய ஆண்டின் தோல்விகளும் துயரங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் இனி நம்மை தொடரப்போவதில்லை. ஆகவே பழைய கசப்புகளையும் பழைய வைராக்கியங்களையும் முற்றிலுமாக நாம் மறந்து விடுவோமாக. பழைய கந்தலோடு புதிய துணியை இணைக்காதிருங்கள். பழைய துருத்தியிலே புதிய திராட்சை ரசத்தை வார்த்து வைக்காதிருங்கள். மத்தேயு 9:14-17 வரை. ஏனென்றால் நம் ஆண்டவர் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43:18 மற்றும் 19 என்று கூறுகிறார். ஆகவே பழையவற்றை மறந்துவிட்டு முதலில் புதிய ஆண்டை வரவேற்போம். இப்புதிய ஆண்டில் ஆண்டவரின் வாக்குத்தத்தங்கள் முழுமையாக நிறைவேறும் என விசுவாசித்து வளமான எண்ணங்களோடு இப்புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைப்போம். நம் வாழ்க்கை நிச்சயமாய் வளம் பெறும். இப்புதிய ஆண்டிலே நம் தேவன் நமக்கு முன்பாக செல்வார். அவருடைய சமூகமும் பிரசன்னமும் நமக்கு முன்பாக செல்லும். அவருடைய சமூகத்தில் வல்லமை உண்டு, ஆனந்தமும் பரிபூரண பேரின்பமும் உண்டு. மட்டுமல்ல, அவருடைய சமூகத்தில் மேன்மையும் மகிமையும் உண்டு. ஆகவே சந்தோஷத்தோடு தேவனை துதிக்கிற துதியோடு கனத்தையும் மகிமையையும் அவருக்கு செலுத்தி அவரோடு இணைந்து செல்வோம். பாலை நிலமும் பால் வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல பூத்து குலுங்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். ஏசாயா 35:1-2. ஆம் அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே மட்டுமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய அன்பும் கிருபையும் நம்மில் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். இப்புதிய ஆண்டில் மகிமையின் ராஜா நமக்கு மகிமையான காரியங்களை செய்தருள்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே, இப்புதிய வருடத்தில் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் இந்த வருடத்தின் ஒவ்வொரு நொடியையும்
உமது கரத்தில் கொடுக்கின்றோம். மன நிறைவுடன் ஆன்ம மற்றும் உலக ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக பெற்றுக்கொள்ள உதவும். ஆமேன்.